Watch full episodes on Jio Hotstar. ஐயோபா போதும் விட்டுருங்க. என்னை எவ்வளவுதான் அனுப்பிங்க. சாரி மிஸ்டர் ஃபாக்ஸ், இவன் ப்ராஜெக்ட் எக்ஸோட லொகேஷனை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். டோன்ட் வரி ஜாக்சன், இவன் ஒரு நேர்மையான இன்ஸ்பெக்டர். இவன் எதையுமே அவன் வாயால சொல்ல மாட்டான். ஐயோபா இது எப்படி பாசிபிள் ஆச்சு? இவன் என்னடா எந்த மாதிரியே இருக்கா? நீ என்ன பொருட்காட்சியில சின்ன வயசுல தொலைஞ்சு போன என்னோட ரெட்டு பேரையே என்ன அம்மா என்கிட்ட இதை பத்திலாம் சொல்லவே இல்லையே. ஆஹா, எனக்கு ஒரு தம்பி இருக்காதா? என் பேரு தான் மிஸ்டர் ஃபாக்ஸ். நான் குள்ளநடியை விட ரொம்ப தந்திரக்காரன். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் மோட்டு பத்துல முன்னாடியே ரொம்ப அற்புதமா பிரமாதமா நடிச்சிட்டு தான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். உன்னையும் உன்னுடைய ஃப்ரெண்டையும் நான் ஸ்மோக் பாம்ல அப்படியே மாட்ட விட்டுட்டு ஓடிட்டேன். நான் உன்னை கிட்னாப் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா உன்னோட இடத்துக்கு நான் போயிட்டேன். அது ரொம்பவே ஈஸியான வேலையா இருந்தது. உன்னோட நண்பர்களாலையும் என்னை கண்டுபிடிக்க முடியல. உன்னோட அம்மாவாலையும் என்னை கண்டுபிடிக்க முடியல. ஏதோ பத்தியா ஐபேட், இதுல ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஓ வீட்டுல இருந்து நான் இதை கொண்டு வந்துட்டேன். நீ ஒருவேளை எங்க அம்மாவை ஏமாத்தி இந்த பேடை என்கிட்ட இருந்து கொண்டு வந்திருக்க. ஆனா ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷனுடைய இன்ஃபர்மேஷன் இந்த ஐபேட்ல கூட கிடையாது. அப்படியா? I am Fox, Mr. Fox. அதான் நான் சொன்னேன்ல, நான் குள்ள நரியை விட ரொம்ப தந்திரக்காரன். ப்ராஜெக்ட் எக்ஸோட லொகேஷன் அந்த கோஸ்ட் வேலில எங்கேயோ தான் இருக்கு. அங்கதானே உன்னை நான் பிடிச்சேன். ஈவினிங் குள்ள தேடி கண்டுபிடிச்சிருவேன். கோஸ்ட் வேலி ரொம்ப பெரிய வேலியாக்கும். ஈவினிங் 6 மணிக்குள்ள அந்த லொகேஷனை நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய மிஷன் ஒருபோதும் சக்சஸே ஆகாது. நாம இந்த மாதிரி தாடியை மீசையை வச்சுக்கிறதுனால பாக்குற எல்லாரும் நம்மள சுப்பிரமணிய முருகன் நினைச்சுக்க போறானுங்கடா. நம்ம தேடி வந்த ஆளுங்க கையில ஃபாக்ஸோட சிம்பிள் வேற இருக்குடா. கமான், எல்லாரோட கையை புடிச்சு பாத்துருவோம் இன்னைக்கு. ஆமா மட்டும் ஈவினிங் 6 ஆகிறதுக்கு இன்னும் 4 மணி நேரம் மட்டும் தான் இருக்கு. போலாம், அந்த ரவுடிகளை போய் தேடி பார்க்கலாம். சரி வா போலாம். பிரதர், கொஞ்சம் உங்க கைய காட்டுறீங்களா? என்னோட காஃபி, என் ஷர்ட் எங்க போயிட்டா? உன்னால தப்பிக்க முடியாது. புடிங்க விட. எக்ஸ்கியூஸ் மீ, கிடைக்கல. நியூஸ் பேப்பரை கிழிச்சிட்டியா? சாரி. என்னோட சூட்கேஸ் காப்பாத்துங்க, நீங்க தள்ளுங்க. புடவே மாட்டேன். என்ன பண்ற பாரு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கொஞ்சமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிறேன். என்ன கன்றாவியான ஃபிளேவர். இதை போய் சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் என் பையன் கிட்ட ஐஸ்கிரீமை குடிங்கிட்டியா? உனக்கு என்ன பண்றது மட்டும் பாரு. விடாதீங்க. வேகமா ஓடு. அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. தப்பிச்சிட்டோம். சாரி, நீங்க நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே கொஞ்சம் நில்லு. கண்டுபிடிச்சிட்டேன்.
ஏய், தள்ளு. மோட்டு பத்துலு இவன் அதே கேங்க சேர்ந்தவன் தான் நினைக்கிறேன். என்ன பெருசா என்ன பிடிக்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, முடிஞ்சா என்ன பிடிச்சு காட்டுங்க. வாங்க வாங்க. எங்கடா போடா? அது அங்க இருக்கா? பாய் பாய். மோட்டோ சீக்கிரமா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணலாம். போலாம். ரெடி ஆயிடு. விட மாட்டோம். எஸ் Yes. மடிச்சிருக்க. போய் வேற வாங்கிக்கலாம் போடா. சீக்கிரம் வாங்க. இவ்வளவு சீக்கிரத்துல எங்க மறைஞ்சு போனானோ? சிங்கம் சார். சிங்கம் சார், கவலைப்படாதீங்க, நாங்க இப்ப உங்களை விடுதலை செய்யறோம். ஓபன் ஆயிடு, திறந்துடு. என்னால எதையுமே பண்ண முடியலையே. சரி, இதை நாம அப்புறமா பாத்துக்கலாம். அதுதான் மோட்டு பத்துலோ, அவங்க என்ன ரொம்பவே போட்டு அடிச்சாங்க. ஆமா மோட்டோ, இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? சிங்கம் சார், வாய்க்குள்ள பூடாக்கல்ல போட்ட மாதிரி ஏன் குழந்தை பேசிட்டு இருக்கீங்க? ஆனா மோட்டு பத்துலோ, அவங்க ஏக்கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய இன்ஃபர்மேஷனை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிடிக்க போறாங்க. இப்பவாவது உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா? என்ன இங்கிலீஷ் தப்பு தப்பா எழுதுறீங்க? உங்களுக்கு எவன் இன்ஸ்பெக்டர் வேலையை கொடுத்தா? முதல்ல ஏபிசி தான் சார் வரும். நீங்க ஃபாக்ஸ் நடப்புல கையை தாண்டி எக்ஸ் போட்டுக்கிறீங்க. பத்துலு, நம்ம சிங்கம் சாருக்கு இங்கிலீஷே தெரியலடா, சும்மா ஒட்டுடா இவரு. வெல்கம் மோட்டு பத்லு, வெல்கம். நீங்க ஒண்ணும் இங்க வரல, உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். என் பேரு மிஸ்டர் ஃபாக்ஸ். நான் குள்ளநரியை விட ரொம்ப தந்திரக்காரன். நான் விரும்பவே இல்லை. அதாவது இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நான் செய்ய போற காரியத்தை நீங்க கெடுக்க கூடாதுன்னு தான் நான் விரும்பினேன். மிஸ்டர் ஃபாக்ஸ், இவ்வளோ பெரிய கான்டினென்ட்டை நீங்க எப்படி பிளாஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றீங்களா? நானே சொல்றேன். நோ நோ, நான் சொல்ல மாட்டேன். டைரக்டா நேர்லயே காட்டிடுறேன். அத உங்க கண்ணாலேயே பாருங்களேன். இது என்ன விசித்திரமா இருக்கு? கான்டினென்ட்டை பிளாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மொத்த உலகமும் என்ன பார்த்து நடுங்கும். அதோட நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் செய்வாங்க. இந்த மொத்த உலகமும் என் கைப்பிடியில தான் இருக்கும். என்னது? ஐயோமா, இவ்வளோ டேஞ்சரான ஒரு பிளானா? மிஸ்டர் ஃபாக்ஸ், நீ என்னடா நினைச்ச? தீபாவளி முடிஞ்சு 1 வாரம் ஆகுது, இன்னும் கண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. என்னடா பெரிய கட்டு வேலை செய்யலையா? ரோட்டா பாஸ் போட்டு சின்ன கட்டை எடுத்துட்டு அப்போ யாரா இந்த காட்டு பையன் கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க? ஏப்பா நாரி, கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக் கட்டை ஓரமா வைக்க சொல்றியா? கண்ணை கீழே போட்டு என்கிட்ட சிங்கிள்ஸ் வாடா, உனக்கு ஸ்மாக் போட்டு மொத்தமாட்டே உடைக்கிறேன். கண்ணை எடுக்கணுமா? ஆனா எதுக்கு? நான் ஒரு வில்லன், நான் ஒண்ணு ஹீரோ கிடையாது. சிங்கத்துக்கிட்ட இருந்து இவங்களை விலக்கியே வைங்க. வேற ஒரு லாக்அப்ல இவங்களை கைது பண்ணுங்க. ஏய், வா, என் கூட வா. ஏய், கைய மேல தூக்கு. என்னடா நீங்க இப்படி எல்லாம் கிச்சு கிச்சு போட்டா கூடாது. என்ன சமையலா பண்றாங்க? எதை கொண்டு வந்திருக்க? ஏய், என்னெல்லாம் கொண்டு வந்திருக்க? ஒரு நிமிஷம், நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆஹா, இவ்வளவு பெரிய வெப்பனா, ஒரு பெரிய கோடோனிய வச்சிருக்க. இது தீரவே மாட்டேங்குது. சரி, சீக்கிரமா போய் எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சிடு. இதுதான் கடைசி. இவ்வளவுதான் இருந்தது. சத்தியமா இவ்வளவுதான் இருந்தது. சரி, இந்த கோட்டை கழட்டிடு. உள்ள போங்க.
எதுவும் பண்ணாம உள்ளேயே இருப்பேன். என்ன அநியாயம் இது? எல்லாத்தையுமே நீங்களே கழட்டி எடுத்துக்கிட்டீங்க. உங்க கையில இருக்கிற ஹேட்டையாவது கொடுங்களேன். அதை போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க டிடெக்டிவாவே உணர்றோம். டேய் பத்ரு, நம்ம கிட்ட Dress கூட கிடையாது. ஆனா நீ என்னடா ஹேட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய? மோட்டோவும் திருவாயை கொஞ்சம் மூடு. இந்த ரொம்ப தேங்க்ஸ் சாமி. பத்ரு, இப்ப நாம எப்படிடா வெளிய போறது? நான் அந்த ஹேட்டுக்குள்ள மெல்டிங் கட்டரை வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேனே. இப்ப வாங்கடா. சிங்க அசந்த நேரம் பார்த்து முடிய பூச்சி எடுக்கிறியா? அவங்கள பிடிங்க. பாத்தீங்களா, நான் உங்க மடியிலேயே வந்து படுத்துட்டேன். இந்த அடடா, இவன் என் பேட்டை கழட்டிட்டா. இதை சேர்த்துங்க. அம்மா, எவ்வளோ அனுப்பிங்க? என்னோட பேட்டு. மோட்டோ சீக்கிரமா வந்துரு. இந்த ஸ்டாச்சு இங்க எப்படி வந்தது? இந்தாடா, மறுபடி. வாங்க. மோட்டு பத்துலோ சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கண்டிப்பா வருவீங்க, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சிங்கம் சார், சத்தம் போடக்கூடாது. ஆஹா, மோட்டோ கொஞ்சம் நைஸா இங்க இருந்து கிளம்பிடலாம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.